விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்க செய்தியாளர் சௌமியா இணைகிறார். சௌமியா, இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரமணப்பிரியா. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய பணக்கார மாநிலம், இந்தியாவினுடைய மிகப்பெரிய வர்த்தக நகரம் அமைந்திருக்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்கிறது. இந்த மாநிலத்தோட தேர்தல் முடிவுகள் வரும் காலங்களில் மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல்களிலும் எதிரொலிக்கும் என்பதால் இந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. அதாவது மகாயுதி என்று சொல்லக்கூடிய பாஜக தலைமையிலான ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனை, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியோர் அடங்கிய மகாயுதியும், காங்கிரஸ் தலைமையிலான உத்தவ் தாக்கரேயின் சிவசேனை மற்றும் சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியோர் அடங்கியதுதான் மகா விகாஸ் அகாதி கூட்டணி எனப்படும். இருவர்களுக்கிடையே கடும் போட்டி நிலவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதில் பாஜக, காங்கிரஸ் என்பதை தாண்டி இந்த 4 கட்சிகளுக்கும் கடும் போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு தற்போது ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் 4140 வேட்பாளர்கள் இந்த களத்தில் இருக்கிறார்கள். மொத்தம் 9,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். வாக்காளர்கள் எளிதாக வாக்களிக்க வசதியாக ஒரு 1,186,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. 81 தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த 13ஆம் தேதி 43 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அங்கு 2வது கட்டமாக 38 தொகுதிகளுக்காக தற்போது வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் சூழலில் அங்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் இருக்கிறார். இங்கு ஆளும் இந்தியா கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளராக பெர்ஹைட் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல பாஜக மாநில தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பாபுலால் மரண்டி தன்பார் தொகுதியில் களமிறங்குகிறார். இதை தவிர ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் கல்பனா சோரன் காண்டே தொகுதியிலும், சபாநாயகர் ரவீந்திரநாத் மஹடே பாலா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அதே போல முதல் கட்ட தேர்தலில் முக்கிய வேட்பாளராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சரும் பாஜக வேட்பாளருமான சம்பாய் சோரன் சரைக்கெல்லா தொகுதியிலும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா போட்டியாளரான கணேஷ் மஹாலியை எதிர்த்து போட்டியிடுகிறார். இந்த தேர்தலில் மொத்தம் 528 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இதில் 478 பேர் ஆண்கள் எனவும் 55 பேர் பெண்கள் மற்றும் ஒருவர் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. அதே போல மொத்தம் 1.23 கோடி வாக்காளர்கள் இன்று வாக்கு செலுத்த தகுதி பெற்றிருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது. இதில் 62.8 லட்சம் ஆண்களும் 61 பெண்களும் 145 3ஆம் பாலினத்தவர்களும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் நடைபெறும் 38 தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த 2 மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியானது 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தற்போது இரு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. ரமணப்பிரியா. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சௌமியா.